அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் உதயா. மானமுள்ள அண்ணாமலைனா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எப்போவோ அதை நிரூபிச்சிட்டார். அது எப்படின்னா, ஏற்கனவே நடந்த ஒரு மாநாட்டில் நான் பாஜக மாநில தலைவராக இருக்கும் வரை ஏடிஎம்கேட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாப்புல. அது எதுக்காகன்ற விளக்கத்தையும் அவரே சொன்னாப்புல. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கையில் இங்கே இபிஎஸ் ஐயாவுக்கு ஒரு அழைப்புதல் வந்திருக்கு, நீங்களும் வரணும் அப்படின்னு. அப்போது இவர் சொல்லியிருக்காப்புல, தோக்க போகிற மனுஷனுக்கு நான் எதுக்கே போகணும் அப்படின்னு அவர் சொல்லையில், அண்ணன் அண்ணாமலை, நான் வணங்குற ஒரு மனிதனை இந்த அளவுக்கு நீங்கள் இழிவுபடுத்தி பேசுகிறீங்கன்னா, இந்த மானமுள்ள அண்ணாமலை ஒருபோதும் ஏடிஎம்கேட கூட்டணிக்கு வைக்க மாட்டேன் நான் மாநில தலைவராக இருக்கும் வரை அப்படின்னு அவர் தெளிவுபடுத்திட்டார். அதுக்கப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தல் வரையில் பல பிரச்சனைகள் போச்சு. மாநில தலைவராக மாற்றினாதான் நான் கூட்டணிக்கு வருவோம், அந்த பிரச்சனைகள்லாம் போச்சு. அதே போல் அண்ணன் அண்ணாமலை அவர்களையும் கூட்டணிக்காக மாற்றிட்டாங்க. அண்ணன் தான் சொல்லிட்டாப்லே, மாநில தலைவர் மாற்றியும் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிச்சிட்டாங்க என்டிஏ கூட்டணியில். அண்ணன் அண்ணாமலைக்கு சீட்டு கிடைக்கலன்னு நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ரொம்ப நாளாக மண்டைகளை ஓடிச்சு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் வேண்டாம்னே சொல்லியிருப்பாப்புல, எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா. ஒருவேளை அண்ணன் அண்ணாமலை சீட்டு வாங்கிக்கிட்டு அண்ணன் அண்ணாமலை ஒருவேளை ஜெயிச்சிருந்தால், எப்போவுமே ஒரு கட்சிகள் ஒன்றிணைஞ்சு போகாது, எப்பாவது ஒரு இடத்துல விரிசல் வரும். அப்படி ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் விரிசல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி ஐயா என்ன சொல்லியிருப்பார், என்னால் தான் அண்ணாமலை எம்எல்ஏ ஆனது, நான் முதலமைச்சர் ஆகும்போது தான் நாங்கள் சீட்டு கொடுத்தா அவர் ஆனதுன்னு அவர் கண்டிப்பாக சொல்லுவாரா இல்லையா? இந்த பேச்சுகள் எல்லாம் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் எனக்கு சீட்டு வேணால், எல்லா இடத்துலையும் போய் நான் பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டார் எல்லாருக்கும். அதுதான் ஏற்கனவே சொல்லிட்டாப்லையே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மானமுள்ள அண்ணாமலை ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னா, அதுக்கு இதுதான் ஒரு காரணம். இன்றைக்கி பாருங்கள், ஆடிய ஆட்டம் என்ன பாடிய பாட்டம் என்னம்னா, இன்றைக்கி ஏடிஎம்கே இன்றைக்கி சட்டப்பேரவைக்கு 2 அணியாக வர்றாரு. ஏபிஎஸ் ஐயா தலைமையில், இபிஎஸ் ஐயா தலைமையில் ஒரு அணியும், எஸ்பி வேலுமணி ஐயா தலைமையில் ஒரு அணியுமா 2 அணியாக வர்றாங்க. இப்போ அங்கே என்ன கருத்து வேறுபாடுகள், இந்த ஈகோ முன்னாடியே வைக்காமல் இருந்திருந்தா, மாநில தலைவரை மாற்றாமல் இருந்திருந்தா, இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றிருக்குமா? சொல்லுங்கள். அதுதான் அரசியல் எந்த நேரத்தில் எப்படி சுத்தம்ன்றதுக்கு இது ஒரு சான்று. இனிமேல் ஏடிஎம்கே பிளவாக, ஏற்கனவே 2 பிளவாக இருந்தது, இப்போ 3 பிளவாச்சுன்னா அப்புறம் என்ன காரணம், எப்படி அங்கே ஏடிஎம்கே நம்புவாங்க? ரொம்ப நாளாக மண்டைகளை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நன்றி, வணக்கம்.